Introduction of Chief Guest Mr. K. R. Subramanian by Leo A. Amrita, 8th Standard. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற கவியரசு கண்ணதாசனின் காலத்தால் அழியாத வரிகளுக்கு பொருத்தமான 3 மன்னவர்கள். குழந்தைகளின் கல்வி கோயில் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் வெள்ளி விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த மூவரில் இருவர் கிறிஸ்துராஜா கல்வி நிலையத்தின் முன்னாள் மாணவர்கள். ஒருவர் இந்த பள்ளி இந்த இடத்தில் சீரும் சிறப்புமாக அமைவதற்கு முக்கிய காரணமாக திகழ்கிறார். அத்தகைய பெருமைக்குரிய மனிதநேய பண்பாளரை அவை மரபு கருதி இந்த அவைக்கு அறிமுகம் செய்ய வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ அம்ரிதா ஆஃப் ராயல் 8th ஸ்டாண்டர்ட். மருது சீமையில் அனைவரும் அறிந்த தாணிப்பட்டி கருப்பையா அம்பலம் அவர்களின் மகனாக பிறந்தவர் மதிப்பிற்குரிய K.R. சுப்பிரமணியன் அவர்கள். நமது நண்பர் விக்டர் சார் படித்த திருக்கோசியூர் அரசு மேல்நிலை பள்ளியில் விக்டர் சாரின் தம்பியும் இவரும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். படிப்பை முடித்தவுடன் தொழில் துறைகளிலும் வர்த்தக துறைகளிலும் ஈடுபடத் தொடங்கினார். KAS இம்பெக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டராக செயலாற்றிக் கொண்டு சிங்கப்பூரிலும் இந்தியாவிலும் அனைவராலும் அறியப்படும் தொழில் முனைவோராக திகழ்கின்றார். 2001ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே அதிக அரிசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து ஏற்றுமதியாளர் என மத்திய அரசின் விருது பெற்றவர். வே. கருப்பையா அம்பலம் சிவகாமி அம்மாள் அறக்கட்டளை என தாய் தந்தையர் பெயரில் அறக்கட்டளை அமைத்து சமூக பணிகளை செய்து வருகிறார். தான் பயின்ற திருக்கோசியூர் மேல்நிலை பள்ளியை தத்தெடுத்து வேண்டிய வகையில் கட்டிட வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார். வகுப்பறைகளுக்கு மேசை, நாற்காலிகள் வழங்கியுள்ளார். வெகு காலம் வேறு ஊர்களுக்கு சென்று பொதுத் தேர்வு எழுதி வந்த நிலையை மாற்றி திருக்கோசியூர் பள்ளி மாணவர்கள் தற்போது திருக்கோசியூரிலே பொதுத் தேர்வு எழுதும் நிலைக்கு பள்ளியை மேன்மைப்படுத்திய பெருமை இவரையே சாரும். எண்ணற்ற மாணவ மாணவியர்கள் தொடர்ந்து கல்வி பயில யாருக்கும் தெரியா வண்ணம் நிதி உதவிகளும் செய்து வருகிறார். ஏன், இன்று கோலாகலமாக வெள்ளி விழா நடத்தி கொண்டிருக்கும் நம் கிறிஸ்துராஜா மேல்நிலை பள்ளி அமைய முதலில் விருப்பமுடன் 12 ஏக்கர் நிலம் தந்து மகிழ்ந்தவரும் இவர்தான். நமது வட்டாரத்தில் பல கிராமங்களில் கோவில்கள் கட்டி தந்துள்ளார். எண்ணற்ற சமூக நல அமைப்புகளின் வளர்ச்சிக்கு நிதி உதவிகள் செய்து இறை தொண்டும் செய்து வருகிறார். இவரின் சொல்லில், செயலில், சிந்தையில் அறம் இருக்கும். அனைவரிடத்தும் பேதமில்லா அன்பு, கனிவு, கருணை காட்டுவார். இவரது எல்லையில்லா நட்பு வட்டம், செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு செய்யும். இவரை மனித நேய பண்பாளர் என அடைமொழி சொல்லி அலங்கரிக்கும். இரங்கலும் ஈதலும் இடமறிந்து செய்யும் உயர் பண்பாளர். எண்ணி துணிவர் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டார். காலம் தவறாது கடமை செய்வார். எடுத்த காரியம் முடிப்பார். இடர்பட்டோருக்கு வழியை சென்று உதவி செய்வார். ஆன்றோர், சான்றோர், மூத்தவர், இளையவர், உற்றார், உறவினர் என சமூகத்தின் அனைத்து நிலை மக்களையும் அன்பால் ஆட்கொண்டவர். ஆதலால் தலைவர் என அழைத்து மகிழ்கிறார்கள். இவர் நம் பள்ளி தலைவர் திரு விக்டர் அவர்களுக்கு பள்ளி பருவம் முதலியே நெருங்கிய நண்பரும் கூட. இவரது மக்கள் நலப்பணி மென்மேலும் சிறக்க இறைவனை வேண்டி மனிதநேய பண்பாளர் K.R. சுப்பிரமணியன் அவர்களை இந்த மாபெரும் அவைக்கு அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்வடைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Amrita. Address by Chief Guest மனித நேய பண்பாளர் Mr. K.R. Subramanian, Managing Director KAS Impex India Private Limited, Chairman of Devar Trust, Pillar of Christaraja School.
மரியாதைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அருமை நண்பர் எனது அண்ணன் விக்டர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் எனது அக்கா மகன்கள் 2 பேரும், ஒருவர் ஏசியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிவிட்டார், இன்னொன்று இப்பொழுது ஏசியாக சென்னையில் இருக்கின்றார்கள். அடுத்து இங்கே வருகை தந்திருக்கும் எனது அண்ணன் கதிரேசன் அவர்கள், இவர்களும் விக்டர் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் சிறு வயதிலிருந்தே. அவர்கள் இன்றும் அந்த நட்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிப்போம். அந்த அளவுக்கு அவ்வளோ ஆழமான நட்புடையவர்கள். அதற்கப்புறமாக இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு விக்டர் அவர்களுடைய அப்பா அம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அவர்கள் எங்கள் பகுதியிலே ஆசிரியர்களாக இருந்தார்கள். நிறைய பேரை டெடிகேட்டடாக பண்ணுவாங்க. அதனால தான் நாங்கள் அவங்க குடும்பத்து மேலே நீங்கள் எல்லாருமே அந்த பகுதியில் அவ்வளவு பிரியமாக இருப்பாங்க அவங்க மேலே. இன்றைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதையும் பிரியமாகவும் இருப்போம் எல்லாருமே. காரணம் அப்போ அந்த சூழ்நிலையில் எல்லாரையும் டெடிகேட்டடாக படிக்க வச்சாங்க அவங்க. நாங்கள்லாம் அவங்கள்ட்ட படித்து வந்தவங்க தான். இங்கே வந்திருக்கவங்க நிறைய பேர் எங்கள் பகுதியில் இப்போ இருக்கிறவங்க பெரிய பெரிய இதிலெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு அடித்தளம் போட்டவர்கள் அவர்கள். அதை நாங்கள் இன்றும் மறப்பதில்லை. அதனால் அவர்கள் அங்கேருந்து அவங்க வேறு ஊரில் இருந்து வந்தாங்க, சவுத்தில் இருந்து. அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்தோடனே நாங்கள்லாம் அவங்க மேலே செலுத்துகிற அன்பை பார்த்துட்டு எங்களை விட்டுட்டு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாமல் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. உண்மை அதுதான். எல்லாரும் ரிட்டையர்டானா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. நாங்கள் எல்லாரும் அவங்க மேலே அன்பு செலுத்துகிற கிராமமாக எல்லாரும் அன்பாக இருப்பாங்க அவங்க மேலே. அதனாலே இந்த ஊர் தான் நமக்கு உகந்த ஊர், எல்லாரும் நல்லா இருக்காங்க, அவங்களோட இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் அப்புறம் இவங்களும் படிச்சுட்டு இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வந்தார். அதற்கு பிறகு நான் ஒன்று சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்னா, ஒரு மனிதன் நேர்மையாக இருக்க வேண்டும், சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும். இது இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் இதை சற்று சிந்திக்க வேண்டும். காரணம் எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், நானும் விக்டரும் எனக்கு சீனியரு, அவர் தம்பி தான், நானும் கிளாஸ்மேட்டு. ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா வளர்ந்தோம். 10, 15 வயசு 6 வயசுலேருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஒன்றா தான் இருக்கிறோம். அதனால் அவங்க ஸ்கூல் கட்டுறதுக்கு இடம் வேணும், கட்டுறதுக்கு இடம் வேணும்னு கேட்கல. எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, சென்னைக்கு எங்கே இருக்கேன்னு கேட்டார். நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு. உங்களை பார்க்க வரணும் அப்படின்னாங்க. என்ன விஷயம்னு நான் கேட்கல. சரி காலையில் வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு. எப்போ வருவீங்கன்னா, நைட்டு புறப்பட்டு காலைல வரேன். நான் காலைல வந்தாங்க, வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டு உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி இந்த இடம் வேணும், எனக்கு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னாங்க. நான் கொடுக்குற ஐடியாவில் இல்லை. அவர் மேலே உள்ள பாசம், அவங்க குடும்பத்து மேலே பாசம். ரெண்டாவது இது ஒரு பள்ளிக்கூடம் கேட்குறாங்க, அந்த பள்ளிக்கூடம் நடக்கிறதுக்கு இந்த இடத்த கொடுக்கணும். வேற யாருக்கா கொடுத்தா சும்மா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு போயிடுவாங்களே அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு என்ன ரேட்டுன்னு கேட்டால், நான் என்னங்க உங்கள்ட்ட ரேட்டு கேட்க முடியும், எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொன்னேன். இது நடந்தது. அப்புறம் அவரை இங்கே இருக்க மார்க்கெட் ரேட்டை விசாரிச்சிருப்பாங்க பிறகு என்னன்னு தெரியல. எனக்கு நான் இந்த ரேட்டு அப்படின்னாரு. நான் சரி அப்படின்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸோ எதுவுமே வாங்கிக்கல. அப்புறம் நான் என்ன அப்படி சிங்கப்பூர் போயிட்டு ஒரு 1 இயர் ஆகி போச்சு பத்திரம் போடுறதுக்கு முடிஞ்ச உடனே அப்புறம் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஃபோனும் பண்ணல. நான் அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நான் ஒரு நாளைக்கு வர்றேன், பத்திரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு பத்திரம் போட்டான். பத்திரம் போட்டு அமௌண்ட்டு கொடுக்கறதுக்காக நான் வீட்டுக்கு போனேன். அப்போ திரு விக்டர் அவர்கள் இப்போ அமர்ந்திருக்கிறார்கள் அவங்க நண்பர். அவங்க பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ கேட்டார், நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்தில் 10 டைம்ஸ் விலை ஏறி போச்சு. அந்த பூமில் இருந்துச்சு அந்த லேண்டு. அப்போ எனக்கும் தெரியுமே விலை ஏறிச்சுன்னு. நான் சொன்ன வாக்கு மாற மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் அதை சொல்கிறேன். நான் அந்த பாயிண்ட் அதுதான். வாக்கு சொன்னால் போதும், எழுத்து வேண்டாம், வாக்குக்கு கட்டுப்படணும். அப்படி தான் மனிதன் வாழ வேண்டும் என்றது நான் சொல்கிறேன். அப்போ அவர்கிட்ட சொன்னார், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்களே பார்த்தீங்களா அப்படின்னாரு. நான் என்னன்னு கேட்டேன். இல்லை விலை ஏறி போச்சு, நீங்கள் அட்வான்ஸும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, எழுதியும் வாங்கிக்கல, எப்படி பத்திரம் போட்டு கொடுப்பார் அப்படின்னா. அவர் சொல்லியிருக்காரு, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பழகிறேன் அவர்கிட்ட, அவர் வாக்கு மாற மாட்டார் அப்படின்ட்டு இருக்காரு. அதை தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு.
அதை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு இன்சிடென்ட்டு நடந்தது. அதை வந்து நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், மாணவ செல்வங்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அதுக்காகத்தான் இந்த இடத்த கொடுத்த இந்த கல்வி நிறுவனம் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற மனப்பூர்வமாக கொடுத்த இடம் இது. அதுவும் விக்டருக்காக, விக்டர் குடும்பத்துக்காக கொடுத்தேன். அதை இன்னும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ +2 படிக்கிறீங்க. +2 படித்தா ஒரு 5 இயர்ஸ் படித்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிடலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது. 5 இயர்ஸ் பிடிச்சி நல்ல திறமையாக பாஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 50 இயர்ஸ் நல்லா இருக்கலாம். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கு, உங்களை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த +2 படிக்கிற மாணவர்களுக்கு என்னுடைய பர்சனல் வேண்டுகோள், 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிங்க. 50 வருஷம் நல்லா இருக்கலாம். 5 வருஷம் ஊரை சுற்றினீங்கன்னா 50 வருஷம் கஷ்டப்படணும். நிறைய வளன்னு சொன்னாக்க புரியாது. அதனால சுருக்கமாக 1-2 சொல்கிறேன், அப்போ தான் மண்டையில் புரிஞ்சுக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு 200 மாணவர்களில் ஒரு 10 பேர் நான் சொன்ன இதை கருத்தை எடுத்துக்கிட்டீங்கனால எனக்கு சந்தோஷம், நான் சொன்னதுக்கு வெற்றி. அதனால் அந்த மாணவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்கள் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கின்றார்கள். உங்களுடைய இந்த பள்ளிக்கூடம் உங்களை வளர்த்து ஆளாக்குகிறது, நல்லா கற்றுக் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு இந்த வயதில் படிப்பு ஒன்றுதான், உங்களுக்கு மற்ற வேலை கிடையாது. படிக்கிற வேலை மட்டும்தான். அந்த வேலையை ஒழுங்கா செய்ய நீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க குடும்பம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். நீங்க இனிமே வருங்கால சந்ததியினர். அதனால படிப்புல கவனம் செலுத்துங்க. வாட்ஸ்அப் இந்த இதுகள் எல்லாம் கவனங்களை குறைச்சா தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அதை தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் படித்து விட்டீர்கள், வருகிறீர்கள். வந்தால் ஒரு மனிதன் வேலைக்கு போறான், 20-22 வயசுல வேலைக்கு போறான். ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டான்னா எல்லாரும் உழைச்சு நாணயமா உழைச்சான் அப்படின்னா எல்லாரும் முன்னேறலாம், யார் வேணாலும் முன்னேறலாம். இது 2 வேணும் வாழ்க்கையில முன்னேற ஒருத்தனுக்கு. அப்படி முன்னேறினா நீ 50 வயசுல செட்டில் ஆயிடலாம். 50 வயசுக்கு மேலாம் வந்து சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து டூ லேட்டு. அப்போ உடம்புலாம் இடம் கொடுக்காது, அந்த வேகமெல்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால 25 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா 50 வயசுல வந்து செட்டில் ஆயிடலாம். கஷ்டப்படாம ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னா அப்புறம் 50 வயசுல 50 தான் நிற்கணும். அதனால மாணவர்களே எல்லோரும் சிந்தித்து பாருங்கள். வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை, தோல்வி என்பதும் நிரந்தரம் இல்லை. போராட்டம் என்பதே நிரந்தரம், அதுவே வெற்றிக்கு இழுத்துச் செல்லும். எனவே போராடுங்கள், போராட தயாராக இருங்கள். வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான். உங்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.